கல்யாணம் பண்ணாதீங்க. பண்ணிட்டா கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது பற்றற்று இருந்தோமானால் நமக்கு இந்த கர்மாவிலிருந்து நீங்களாம். கணவன் மனைவி பேர் இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இனம் பிரியாமல் வசமாக வசமாக வசி வசி கும் பட் நமக. அறிவோம் ஸ்ரீவோம். உழைது கொண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் பெரியோர்களுக்கும் கோடி கோடி வணக்கம். அதாவது வாழ்க்கையில் திருமணமே பண்ணக்கூடாது. பண்ணிட்டா கல்யாணம் பண்ணாதீங்க. பண்ணிட்டா கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிள்ளைக்குட்டியே பெற்றுட்டா நல்ல அறிவுள்ள குழந்தையிலா நம்ம சேர்த்து வைத்த சொத்துக்களை அழிக்காத குழந்தைகளாக பிறக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமை வேண்டும். இந்த ஒற்றுமை ஆமை இருந்தால்தான், பொறாமை இல்லாமல் இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அந்த வகையிலே நாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நம்ம கணவன் மனைவி இருக்கிறோம், ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறோம், அப்புறம் அந்த மேட்ரு நிறையா போகுது, கடைசியில் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கடுத்து அம்மா அப்பா பார்த்து முன்னோர்கள் பெரியோர்களாய் பார்த்து நம்ம செய்து வைத்த திருமணங்களில் அதிலும் விரிசலாகி வழக்குகளை பிரிஞ்சு போகிறோம். சண்டையாக இருக்கிறது. கணவன் மனைவி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அது மாதிரி மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ளே விட்டு கொடுத்து மனப்பான்மை வேண்டும் முதன்மையாக. அது மட்டும் இல்லாமல் அந்த வெறித்தனமான பாசங்கள், வெறித்தனமான அன்புகள், வெறித்தனமான இது எனக்குத்தான் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னால் இந்த சொத்து எனக்குத்தான், இது யாரும் பண்ணக்கூடாது, சந்தேகப்படுவது, சந்தேகப்பட்டு பேசுவது, அதனால விரிசல் உண்டாகும். அதுக்கு அடுத்தபடியாக எங்கே போன, ஏது இருக்கா, என்ன செய்கிறேன்னு சொல்லி குறை சொல்லி பேசி அதுக்கான சில பிரச்சனைகள் விரிசல் உண்டாக்குவதற்கு இந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்குள்ள சண்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வெரி டேக் இட் ஈஸியாக விட்டுங்க. இன்னொரு விஷயம், இது நல்ல பக்தி உணர்வு இருந்தால் இது கர்மா. இது பற்றற்று இருந்தோமானால் நமக்கு இந்த கர்மாவிலிருந்து நீங்களாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சரி, இந்த ஒற்றுமைக்கு என்ன செய்ய வேண்டும்? உணவு மூலியமாக கொடுக்கலாம், ஜலத்தின் மூலமாக, அதாவது தண்ணி குடிக்கிறோமல்லவா, சாப்பிட்ற தண்ணி, அதுக்கடுத்தபடியாக குழம்பில் கொடுக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம்? குடிக்கும் போது கணவனையே வசியம் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது என்ன சொல்லுவாங்க, திருமஞ்சன பொடின்னு ஒன்று இருக்கிறது, அதை போட்டு குளித்தோம்னா கணவன் மனைவி குளித்தாங்கனாக்கும் அந்த தடையெல்லாம் வராது, ஒற்றுமை வரும், எந்த ஒரு விரிசல் உண்டாகாது கணவன் மனைவிக்குள்ள. அதுக்கடுத்து என்ன செய்ய வேண்டும்? விளக்கு ஏற்றுகின்ற பொழுது அதில் கிராம்பு பொடியை வைத்து அறிவோம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஆம் ஓம் வம் லம் கம் சிம் சம் மோகனலட்சுமி, மோகன ரூபிணி லட்சுமி, மோகனியே யச்சனியே அடியனுக்கு. கணவன் மனைவி பேர் இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இனம் பிரியாமல் வசமாக வசமாக வசி வசி கும் பட் நமக. இந்த மந்திரத்தை நாம் உரியத்த போகிறோம். விளக்கில் சொல்லிக்கொண்டு அதை என்னை குழம்பில் கொடுக்கலாம், வசமாகும். அதுக்கடுத்து நிறைய அஞ்சனங்கள் இருக்கிறது, அதை செய்யலாம். அல்லது சிதம்பரம் சக்கரத்தை வழிபடலாம். சைவ உணவாக சாப்பிடும் ஆஞ்சநேயர் எந்திரத்தை வைத்து வழிபடுங்கள். அதுக்கடுத்து லட்சுமி நரசிம்மர் எந்திரத்தை வைத்து வழிபடுங்கள். இல்லை எந்திரங்கள்லாம் வைத்து நாம் பூஜை செய்கின்ற போது பக்குவம் பத்தாது என்றால் கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி இந்த மாதிரி வேர்கள் மூலியமாக நாம் பொடி செய்து, மூலிகையும் வேர்கள் மூலியமாக கடச்சேர்க்கு மூலியமாக பொடி செய்து இந்த நல்லெண்ணெய் நெய்யை விட்டு சாப்பிட்டீரானால் குடும்பம் கணவன் மனைவி சண்டை தச்சில்லாமல் ஒற்றுமையாக வாழலாம். அல்லது கிருஷ்ணன் கோயில் இருந்தால் அங்கே வெண்ணெய் வைத்து அர்ச்சனை பண்ணி அந்த வெண்ணெயை கணவன் மனைவி சாப்பிட்டோமானால் கறி மட்டன் புழங்கக்கூடாது, சைவ உணவாகவே இருக்க வேண்டும். சரி, என் கணவன் மது அடிக்கிறான், செய்கிறான், பரவாயில்ல, இது கொடுத்தீங்கன்னா அதையும் மறந்துடுவார், உங்கள் பேச்சை கேட்பார், உங்களுக்கு அடிமையாகிடுவார். என்ன இதெல்லாம் வேலை, அப்படி போடு, இப்படி போகணும், இப்படி போடணும், சந்தேகமே வேண்டாம். எதைத்தான் செய்தால் இப்படித்தானே நடிப்போம்.
தப்பில்லை. அதுக்காக கணவன் மனைவிக்குள் நடித்து வாழக்கூடாது. இனம் பிரியாமல் சிவசக்தியாகவும் லட்சுமி நாராயணனாகவும் ராதை ருக்குமணி கிருஷ்ணனாகவும் வாழ வேண்டும். அது இறை அன்போடு இறை ஆன்மீகத்தோடு வாழ வேண்டும். இந்த மொழியெல்லாம் செய்து கொண்டு செய்யுங்க, நல்ல வசமாகும். உன் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அருமையான மருந்து நிறைய இருக்கிறது. அது மாதிரி செய்வோம், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னப்போ வாழ்க்கை, கடவுளே ஒரு ரூபா கூறு, நானும் ஒரு ரூபா கூறு, அப்படி பல வெறுப்பு வரும். அது சொன்னா இப்படிலாம் பேச நினைக்க வேண்டாம். சொல்கிறேன், 2 கருத்துக்களை நாம் நிறையறித்து ஒற்றுமையோடு நான் வாழ்ந்து வம்சமும் இந்த தேசத்தையும் பூமியும் சந்தோஷப்படுத்தி நாமும் இறையானும் பெறுவோமாக. அறிவோம், சிறிவோம்.